வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்றைக்கி வாழைத்தண்டு தயிர் பச்சடி பண்ண போகிறோம். வாழைத்தண்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை ரொம்ப ஈஸியாகவும் வேகமாகவும் பண்ணிடலாம். சுவையும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த தயிர் பச்சடியை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன பீஸ் வாழைத்தண்டை தோல் சீவிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி மோரில் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன சதுர துண்டுகளாக நார் இல்லாமல் கட் பண்ணிக்கங்க. எப்போவுமே வாழைத்தண்டை கட் பண்ணி மோரில் சேர்த்துடணும், இல்லைன்னா வாழைத்தண்டோட கலர் மாறிடும். வாழைத்தண்டு எப்படி நார் இல்லாமல் கட் பண்ணுறதுங்கிற வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, வேணா பார்த்துக்கங்க. வாழைத்தண்டில் உள்ள மோரையெல்லாம் வடிச்சிட்டு ஒரு தடவை கழுவிட்டேன். அதை இதில் சேர்த்துடலாம். இந்த வாழைத்தண்டு நான் கட் பண்ணி வச்சுருக்கிறது ஒரு அரை கப் அளவுக்கு இருக்குது. இதில் தண்ணி சேர்க்கணும், நிறைய சேர்த்துடாதீங்க. ஓரளவு முங்குற அளவுக்கு சேர்த்துட்டு இதை நல்லா சாஃப்டாகிற வரையும் வேக வச்சுக்கணும். தண்ணியை நிறைய விடாமல் கொஞ்சம் அளவாக சேர்த்து வேக வைக்கணும். நிறைய விட்டோம்னா அதை வடிக்க வேண்டியிருக்கும். வடிச்சிட்டோம்னா வாழைத்தண்டில் உள்ள சத்து போயிடும். சப்போஸ் நமக்கு பத்தலைன்னா கூட அப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொஞ்சமாக சேர்த்து கூட வேக வச்சுக்கலாம். இப்போ ஓரளவு வெந்திருக்கு, இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக வேகணும். இப்போ சேர்த்த தண்ணியும் வற்றி வாழைத்தண்டும் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. சாஃப்டாக வேக வச்சுக்கோங்க, அப்போ தான் தயிர் பச்சடிக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை வேறு கிண்ணத்துக்கு மாற்றி எடுத்து வச்சிடலாம். வாழைத்தண்டு ஆறிட்டு இருக்கட்டும். அரை கப் தயிரை இதில் சேர்த்துட்டு நல்ல கட்டி இல்லாமல் பீட் பண்ணிக்கணும். நல்ல கட்டி இல்லாமல் பீட் பண்ணியாச்சு. தயிர் ரொம்ப புளிப்பான தயிராக எடுத்துக்காதீங்க. இந்த மாதிரி கரெக்டான புளிப்பில் இருந்தால் தான் இந்த பச்சடி நல்லாயிருக்கும். வேக வச்ச வாழைத்தண்டு நல்லா ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறம் தான் நம்ம இது கூட தயிர் சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி இது கூட 2 பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணதை சேர்த்துருக்கேன். கொத்தமல்லி இலை கட் பண்ணது. இதுக்கு தேவையான அளவு உப்பு பார்த்து கொஞ்சமாக சேர்த்துக்கங்க, போதும். பீட் பண்ணி வச்ச தயிரை இதில் சேர்த்துடலாம். தயிர் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். தயிரை நல்லா பீட் பண்ணி சேர்த்தா தான் நல்லா க்ரீமியாக இருக்கும் சாப்பிடும்போது. அப்படியே சேர்த்துடாதீங்க, கட்டி கட்டியாக இருக்கும். இப்போ இதுக்கு தாளிப்பு போட்டுடலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கொஞ்சம் கடுகு சேர்த்து வெடிச்சிடுச்சு. தாளிப்பு அதில் சேர்த்துடலாம். வாழைத்தண்டில் நிறைய சத்துக்கள் இருக்குது. மெயினாக இதில் நார் சத்துக்கள் நிறைய இருக்குது. இது சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ரொம்ப ரொம்ப சுவையான வாழைத்தண்டு தயிர் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் ஃபுட் கார்னர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.